அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல அலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலிஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். ரமதான் மாதம் பரக்கத் பொருந்திய மாதம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இது முடியறதுக்கு. இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு அதிகமாக துவாக்களை கேட்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக துவாக்களை கேளுங்க. ஏன்னா துவாக்கள் நிச்சயம் நம் வாழ்க்கையை மாற்றும். நாம் கேட்கும் துவாக்களுக்கு அல்லாஹ் பதில் அளிக்காமல் இருப்பதில்லை. 3 விதங்களில் பதில் அளிப்பான். ஒன்று, கேட்டதும் தந்துடுவான், இல்லை கொஞ்சம் தாமதப்படுத்தி தந்துடுவான். அப்படி இல்லைன்னா நமக்கு வர இருந்த ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து இருக்கும், நமக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம், அந்த ஆபத்தை நீக்கி இருப்பான். இன்னொரு விதம், இந்த உலகத்தில் எதுவுமே தராமல் மொத்தமாக சேர்த்து வச்சு மறுமையில் பெரிய கூலிகளை தருவான். எப்படியும் 3 விதங்களில் பதிலளிப்பான். அதனால் கேட்டுக்கொண்டே இருங்க. நீங்கள் சலிப்படையாத வரைக்கும் அல்லாஹ் சலிப்படைய மாட்டான். அதனால் துவாக்களை அதிகப்படுத்திக்கிங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிறந்த சூறாவை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த நோம்பில் ஓதி கேட்குற மாதிரி இந்த சூறாவை ஓதி கேட்டால் அல்லாஹ்விடமிருந்து பதில் உடனே கிடைக்கும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சூறா. நீங்கள் நார்மலாக என்ன துவாக்கள் திக்ருகள் எல்லாம் ஓதுறீங்களோ அது எல்லாமே ஓதிக்கிங்க. கடைசியில் இந்த ஒரு சூறாவை ஒரே ஒரு முறை ஓதி பிறகு உங்கள் தேவைகளை கேட்டு பாருங்கள். மேஜிக் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களை தேடி வரும். அவ்வளவு அற்புதமான ஒரு சூறா இது. குரானை பொறுத்த வரைக்கும் முழு குரான் ஃபுல்லாக அப்படியே இறங்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக வசனங்கள் வஹி மூலமாக இறக்கப்பட்டது. ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இறக்கினான். அதில் இந்த சூறாவை ஒரு விசேஷமான முறையில் இறக்கினான். எப்படி இறக்கினான் என்றால், வானத்தில் இது வரைக்கும் திறக்கப்படாத ஒரு கதவு, அந்த கதவு திறக்கப்பட்டு இது வரைக்கும் இந்த பூமிக்கு வராத ஒரு மலக்கால இந்த ஒரு வசனங்கள் கொண்டு வரப்பட்டன. எந்த நபிக்கும் இப்படிப்பட்ட ஒரு வசனங்கள் கொடுக்கப்பட்டதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட வசனங்கள். அல்லாஹ்வின் அர்ஷின் கீழிருந்து இறக்கப்பட்ட வசனங்கள். அவ்வளவு சிறப்பு இருக்கு. இந்த சூறால இருக்கிற ஒரு வரியை நீங்க எடுத்து ஓதினாலும் அதற்கு அல்லாஹ் பதிலளிப்பான். அதுவும் எப்படி? உடனடியாக பதிலளிப்பான். இப்போ நான் உங்களுக்கு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எந்த சூறா சொல்லிட்டு. உம்முல் குரான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சூரா ஃபாத்திஹா. குரான்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சூறா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த சூறா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூறா, மனப்பாடமாக தெரிஞ்ச சூறா. ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த சூறா இல்லாமல் தொழுகையே இருக்காது. அதனால என்ன நினைப்பாங்கன்னா, நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இந்த சூறா தொழுகையில மட்டும் தான் ஓதணும், வேற எங்கேயுமே ஓதக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொழுகையில மட்டும் ஓதி அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் நிறைய இடங்கள்ல இதை நீங்கள் ஓதலாம். நோய் நிவாரணியாக ஓதலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருந்தால் இந்த ஒரு சூறாவை மனசார ஒரே ஒரு முறை ஓதிட்டு அந்த தேவையை நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டு பாருங்க. உடனடியாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஒருவேளை அன்னைக்கே கிடைக்கலனா கூட அதற்கான பதில் கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு சூறா. உங்கள் பசங்க ஏதாவது பிரச்சனைகள் ரொம்ப சேட்டைகள் பண்ணுறதா இருந்தால் இந்த ஒரு சூறாவை ஓதி அவங்க தலையில் ஓதி விட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் பேச்சு கேட்டு நடப்பாங்க. இந்த ஒரு சூறாவை நீங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஓதலாம். அல்லாஹ்வின் அர்ஷிலிருந்து கொடுக்கப்பட்ட சூறாக்கள் 2. இது வரைக்கும் எந்த நபிமார்களுக்கும் இந்த 2 சூறாக்கள் கொடுக்கப்படவில்லை. அதில் ஒன்று சூரா பக்ராவோட அந்த கடைசி 2 வசனங்கள், ஆமன ரசூலு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த 2 வசனங்கள். இன்னொன்று அல்ஹம்து சூரா, உம்முல் குரான், அதாவது குர்ஆனின் தாய் அப்படின்னு இந்த சூறாவை சொல்கிறாங்க. நிறைய பேர்கள் இருக்குது இதுக்கு. சிறப்பான ஒரு சூறா. எந்த ஒரு சூறாவிற்கும் இல்லாத ஒரு சிறப்பு இன்னொன்று இருக்குது. அது என்னன்னா, மலக்குமார்கள் இந்த ஒரு சூறாவிற்கு ஆமீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த சூறாவோட கடைசி அந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா, சிராத்தல் லஸீன அன்அம்த அலைஹிம் கைரில் மஹ்தூபி அலைஹிம் வலத்தாலீன் ஆமீன் அப்படின்னு மலக்குமார்களும் சொல்லுவாங்க, நாமளும் சொல்லணும். இதை சொல்லும்போது மலக்குமார்கள் கூறும் ஆமீனும் நாம சொல்கிற ஆமீனும் ஒரே டைமில் வந்துச்சுன்னா நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். அவ்வளவு சிறப்பான ஒரு சூறா இது. உங்கள் எல்லாருக்கும் இந்த சூறா தெரிஞ்ச சூறாவாக இருக்கிறதால நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு ஓதி காமிக்கல. இந்த நோன்பில் இந்த சூறாவை நீங்கள் எப்படியெல்லாம் ஓதி பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஹர் நேரத்தில் அதிகமாக துவா செய்யுங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானத்திற்கு இறங்கி வரும் நேரம் அது.
இது நார்மலாக எல்லா நாட்களிலும் நடக்கின்ற ஒரு விஷயம். ஆனால் எல்லா நாளும் நமக்கு கிடைக்குமான்னு கேட்டால் நிறைய பேருக்கு இல்லை. அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க. ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் சஹர் டைமில் நம்ம எந்திரிப்போம். அந்த நேரம் நமக்கு அமைஞ்சு வரும். முடிஞ்சால் அந்த நேரத்தில் ஒரு 2 ரக்காத்தாவது தஹஜுத் தொழு பாருங்க. கடமையான தொழுகைக்கு பிறகு அடுத்தபடியான ஒரு சிறப்பான தொழுகைனா அது தஹஜுத் தொழுகை. என்னுடைய உம்மத்திற்கு சிரமம் இல்லாவிட்டால் கண்டிப்பாக இதை கடமையாக்கியிருப்பேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். நபி அவர்கள் வழக்கமாக தொழுத தொழுகை இது. இந்த ஒரு தொழுகையை தொழுது நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். உடனடியாக நம்முடைய தேவைகள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். யாருக்காவது ஏதாவது முக்கியமாக தேவைகள் நிறைவேறணும், நீண்ட நாள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்குது, அப்படிப்பட்டவங்க தஹஜுத் நேரத்தில் தொடர்ந்து எழுச்சி தொழுது துவா செஞ்சு பாருங்க, எல்லாமே லேசாகும். இந்த ரமதான் மாதத்துல அந்த சான்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது சரியா பயன்படுத்திக்கங்க. குறைந்தபட்சம் தான் நான் சொல்றேன், 2 ரக்காத் தொழுதுட்டு துவா செய்யுங்க. நீங்க நார்மலா என்ன திக்ருகள் துவாக்கள் எல்லாம் ஓதுறீங்களோ அது எல்லாம் ஓதிக்கிங்க. பிறகு கடைசியா அல்ஹம்து இந்த சூறாவை ஓதி பிறகு உங்க தேவைகளை கேளுங்க. உங்க கடன் பிரச்சனைகள் இருக்கா அதை அழுது கேளுங்க. நிச்சயமா நீங்க கேட்டது கிடைக்கும், நாடியது நடக்கும். இது சஹர் நேரத்துல. அடுத்ததாக துவா கபூல் ஆகக்கூடிய இன்னொரு நேரம் என்ன இருக்கு ரமதான் மாதத்துல? இஃப்தார் நேரம், நோன்பு துறக்கும் நேரம். அந்த நேரத்திலையும் துவாக்களை அதிகப்படுத்திக்கிங்க. நல்ல சிறப்பான துவாக்கள் திக்ருகளை அதிகமாக எடுத்து உங்கள் துவாக்களை நீங்கள் ஓதலாம். எப்படி இருந்தாலும் திக்ருகள் எடுப்பீங்க, சிறப்பான துவாக்களை சில ஓதுவீங்க. அப்படி ஓதி முடிச்சது பிறகு இந்த சூறாவை அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அந்த சூறாவை ஒரு முறை ஓதி அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்க. உங்கள் கஷ்டங்களை பிரச்சனைகளை எல்லாம் அழுது கேளுங்க, சஜிதால கேளுங்க. நீங்கள் கேட்டது கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். பொதுவாகவே ரமதான் மாதத்தில் சஹர் மற்றும் இஃப்தார் இந்த 2 நேரங்களை நீங்கள் துவா செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அது கபூலாகும். நீங்கள் சிறப்பான இந்த சூறாவை சொல்லி கேட்குறீங்க. அதாவது நார்மலாக இந்த சூறாவை ஓதி கேட்கும்போது நீங்கள் ஒவ்வொரு வரி ஓதுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு வரிக்கும் அல்லாஹ் பதில் கொடுத்து கொண்டே இருப்பான். ஒரு அடியானுக்கும் எஜமானுக்கும் இருக்கும் ஒரு உரையாடல் தான் சூரா ஃபாத்திஹா. இதில் இருக்கிற ஒரு வரியை ஓதி என் அடியான் கேட்டாலும் அவன் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி அளித்த சூரா இது. இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதிக்கிங்க. ஒரு முறை ஓதினாலே நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓதி துவா செஞ்சு பாருங்க. இன்ஷால்லா உங்கள் தேவைகள் அனைத்தும் இந்த ரமதான் நோன்பிலேயே நிறைவேறும். அப்படி நீங்கள் கேட்டது எல்லாம் கிடைக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.